ஆடி பாடி வேலை செய்தால் அலுப்பிருக்காது. எவ்வளோ அழகாக இருக்கு இல்லைங்க இந்த பாட்டினுடைய வரிகள். ஆடி பாடி வேலை செய்தாங்க அந்த காலத்துலலாம். பக்கத்து வீட்டக்கா எதிர் வீட்டக்கா எல்லாம் சேர்ந்துக்கிட்டு உரலில் அரிசியை போட்டு நல்லா இடிப்பாங்க, மிளகாய் இடிப்பாங்க, தனியா இடிப்பாங்க. இப்படி இடிக்கும் பொழுது என்ன ஆகும்னா, அந்த கல்லில் இடிக்கும் பொழுது சுவை இருக்குது பாருங்கள், அது தனி சுவையை. வெட் கிரைண்டரில் போட்டு ஆட்டுறதுலேயும் ஒரு சுவை இருக்குது, அம்மிக்கல்லில் போட்டு அரைக்கும் பொழுது அதனுடைய சுவை வேறு. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் எல்லாமே மிக்சி, கரண்ட்டு தான், எதை போட்டாலும் கரண்ட்டு. அப்படி பயன்படுத்தும் பொழுது அந்த உணவினுடைய சுவையும் வேறுபடுது, எல்லாமே வேறுபாடு உடையதாக காணப்படுது. இப்படி கஷ்டப்பட்டு வேலை செய்யும் பொழுது உடம்பில் வேர்வை கொட்டும். அந்த வேர்வை கொட்ட கொட்ட அவங்களுடைய உடம்பில் கொட்டுற வேர்வையினுடைய அளவை பார்த்தா நோய் இல்லாமல் அவங்க இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு நம்ம உடம்புல இருந்து வேர்வையை வெளியவே வரமாட்டேங்குது. இந்த சூழலில் நாம் எப்படி ஆரோக்கியமாக இருக்க முடியும்? நிறைய தண்ணி சாப்பிட்ணும், யாரும் சாப்பிட்றதும் கிடையாது. டென்ஷன் தான் இன்றைக்கி, எதை எடுத்தாலும் டென்ஷன். ஒரு நாளைக்கு ஒரு மூக்கு கண்ணாடியை எங்கே வச்சோம் தேடுறதே வயசானவங்களுக்கு ஒரு டென்ஷன். அதே போல் வீட்டில் வேலைக்கு செய்கிறவங்களுக்கு டென்ஷன் ஒரு பக்கம்னா, வேலைக்கு வெளியே போகிறவங்களுக்கு காலையில் டிஃபன் பாக்ஸ் எடுத்து வச்சோமா, ஃபோனை சரியாக ரிசீவர் சரியாக வச்சுருக்கோமா, கேஸை ஆஃப் பண்ணி வச்சுருக்கோமா, பால் மேலே மூடி வச்சுருக்கோமா, இப்படி 1008 வச்சுருக்கோமா, பூட்டு நல்லா போட்டு இருக்கோமா, இப்படி சிந்தனையோடு தான் அந்த பையை தூக்கிட்டு அவங்க வெளியே போகிறாங்க. வெளியே போயிட்டு நிம்மதி இல்லாமல் வேலையிலையும் கஷ்டப்படுறாங்க. ஓடோடி வேலையை செய்துட்டு வீட்டுக்கு திரும்பி வந்தால் காஃபி போட்டு சாப்பிடலாம் அப்படின்னு நினைக்கும்போது குப்பையும் குளமாக அன்றைக்கி துவைச்சி போட்ட துணிகள்லாம் காஞ்சி கொண்டு உள்ளே போடணும். அதை மடித்து வைக்கக்கூட நேரம் கிடையாது, பெருக்கி எடுக்கிறோம். இப்படியெல்லாம் பலவிதமான கஷ்டங்கள். சாப்பிட்ட சாப்பாடு தட்டுக்கிட்டு எல்லாம் சிங்கில் கிடக்கும். இதையெல்லாம் தூய்மைப்படுத்தி அதை இடத்துல வச்சு பண்ணணுன்னா ஒரு ஆளுக்கு எத்தனை கஷ்டன்றது பார்க்கணும். அந்த டென்ஷனில் இருந்து நம்ம எப்படி வெளியே வரணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி பச்சை பசேல் என்ற இடத்துல போய் நம்ம உட்காரணும். இப்படி பச்சை பசேல் கண்ணுக்கும் குளிர்ச்சி மனசுக்கும். சின்ன தோட்டம் வீட்டுக்குள்ளேயே போட்டு வச்சுருந்தா வீட்டு பின்னாடி போய் நம்ம உட்காந்துக்கலாம், அது கொஞ்சம் நேரம் பார்க்கலாம். அந்த காலத்துலலாம் கண்டிப்பாக ஒவ்வொருத்தருடைய வீட்லேயும் பின்னாலேயும் புழக்கடைன்னு சொல்லுவாங்க. அந்த புழக்கடைக்கு பக்கத்தில் தோட்டங்கள் இருக்கும். அந்த பூவை பறித்து சுவாமிக்க வைப்பாங்க, தானும் தலையில் அழகாக வச்சுட்டு இருந்தாங்க. இன்றைய காலகட்டத்தில் எல்லாம் அப்பார்ட்மெண்ட்ஸு. அப்படி இருக்கும் பொழுது அவங்களுக்கு காற்றோட்டமும் கிடையாது. என்ன, கோவிலுக்கு போகணும் வரணும், அந்த கோயிலுக்கு போனால் கொஞ்சம் நிம்மதி கிடைக்கும், அங்கே போகிறதுக்கும் நேரம் கிடையாது. இந்த இடத்துக்கு ஏன் கோயிலுக்கு போகிறோன்னு சொன்னால், அங்கே இருக்கக்கூடிய சிற்பங்களை பார்க்கும்போது மனக்கிளர்ச்சி ஏற்படும். மனசில் சங்கடங்கள் இருந்தாலும் குழப்பங்கள் இருந்தாலும் போகும் பொழுது அந்த குழப்பங்களுக்கு விடை கிடைக்கும். அதனால்தான் சொல்லுவாங்க, கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் அப்படின்னு. இந்த டென்ஷனெல்லாம் குறைக்கிறோன்னா அந்த சிற்பங்களை பார்க்கும் பொழுது அந்த சிற்பங்கள் என்ன எப்படி பேசும், கொஞ்சம் நேரம் உத்து பாருங்கள். உத்து பார்க்கும் பொழுது உன்னுடைய கோபம் குறைஞ்சி போயிடும். ப்ரெஷர், அழுத்தம், மன அழுத்தம் இதெல்லாம் குறையறதுக்கு வாய்ப்புண்டு. அந்த 8 நீங்கள் அங்கே போகிறது கோயிலில் சுற்றிட்டு வந்தாங்க அந்த காலத்தில், அதுதான் அவங்களுக்கு 8, அதுதான் வாக்கிங். இன்றைய நிலையில் நம்ம என்ன வேலை செய்தாலும் அதில் திருப்தி இல்லை, உணவிலும் திருப்தி இல்லை, நம்ம எடுத்து உடுத்துகிற ஆடைகளிலும் திருப்தி கிடையாது. 4 இடங்களுக்கு போயிட்டு வரணுன்னாலும் வண்டி ஆட்டோவை பிடிக்கிறோன்னாவே உடனே அவங்ககிட்ட ஒரு சின்ன சண்டை. பஸ்ஸு ஏறுறோன்னாலும் அந்த டிக்கெட் கொடுக்குற கண்டக்டர்கிட்ட, மேலே மோதுறவங்க கிட்ட, இப்படி எந்த இடத்துக்கு போனாலும் டென்ஷன். அந்த டென்ஷனில் இருந்து விடுபடணும்னா நீங்கள் கொஞ்சம் நேரத்துக்கு உட்காந்துக்கிட்டு அமைதியாக தியானம் சொல்லுவாங்க. தியானத்தை விட சிறந்தது புத்தகத்தை எடுத்து படிங்க. அந்த புத்தக வாசிப்பு நமக்கு ஒரு நண்பன் மாதிரி. புத்தகத்தை படிங்க. அது மட்டும் இல்லாமல் நல்ல ரெக்கார்டு, அதாவது இளையராஜா, கண்ணதாசன் பாடல்கள் இதெல்லாம் போட்டு மெலோடி சாங்ஸ் போட்டுட்டு
கண்ணை மூடி கொஞ்ச நேரம் இருந்தால் தலைவலியும் குறையும், நம் மனசுக்கு இதமாக இருக்கும். அதனால் பாட்டை கேளுங்க, உங்களுக்கு பிடிச்சவங்களோடு பேசுங்க. ஒரு கோபம் வர்ற நேரத்தில் நீங்கள் அந்த கோபத்தை கட்டுப்படுத்தணும் அப்படின்னா ஒன்று நம்பர் சொல்லுங்கள். என்னால் நம்பர் சொல்ல முடியல, சின்ன ஒரு பாட்டு பாடிடுங்க. பக்கத்தில் இருக்கவங்களுக்கு கோபம் தான் வரும், நான் பேசிக்கிட்டே இருக்கேன் நீ பாட்டு பாடுறியான்னு. அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. அடுத்தவனுடைய கோபத்துக்கு நீங்கள் ஆளாகக்கூடாது. உங்கள் கோபத்தை தூண்டாதீங்க. பாம்பு மாதிரி தான் கோபம், அது சீர ஆரம்பிச்சதுன்னா விஷம் தான் கக்கும். அந்த மாதிரி கோபமும் ஒரு விஷம். அந்த விஷத்தில் இருந்து நம்ம வெளியே வருவோம். மன அழுத்தத்தை பற்றி அடுத்த வீடியோவில் போடுறேன். நன்றி, வணக்கம்.